குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே குயிக்காக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்த்துடலாங்களா? இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பேச்சுலர்ஸ்க்கும் ஒர்க்கிங் உமனுக்கும் 10 to 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இந்த எக் ரைஸை ஃபஸ்ட்டு வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் பாயில்டு எக்கு, ஸ்லைஸ் பண்ண பாயில்டு எக்கோட ஒயிட் ஸ்கின்னை மட்டும் ஆட் பண்ணி உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண க்ரீன் சில்லி, ஆனியன் அண்ட் கார்லிக் இது மூணையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌனுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் வீட்டில் குழம்பு பொடி அரைச்சி வைப்போம்ல அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஒருத்தவங்களுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன், அதனால் 2 எக் போதும். இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ண போகிறோம். அதையும் நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். டொமேட்டோவை ஆட் பண்ணி நம்ம இப்போ வதக்க போகிறோம். டொமேட்டோ போட்டது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, தூள் உப்பு போட்டு. ஏன்னா டொமேட்டோ நல்லா சாஃப்டாக வதங்கிடும், அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். அது சாஃப்டாக தக்காளி வதங்குறதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேலை பண்ணிட்டு வந்துடுங்க டியர்ஸ். என்னன்னு கேட்குறீங்களா? பெல் பட்டனை கிளிக் பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட்ஸும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா வேக வச்ச ஒயிட் ரைஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி ஜென்டிலாக அதை கிளறி விட்டுட்டு நல்லா கிளறுங்க. மசாலாலாம் அந்த ஒயிட் ரைஸில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டு இந்த ரெசிபியை ஃபினிஷ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.